ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது வீடே கமகமக்கிற நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தாதவங்க அழுத்துங்க. வாங்க இந்த கலர்ஃபுல்லான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாட்டுக்கோழி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதை ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சோம்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதோட கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேங்காய் சில்லாவும் நம்ம எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 5 பல்லு பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நாட்டுக்கோழியில் போட்டிருக்கோம், ஸோ அதனால் 1 டீஸ்பூன் போதுமானது. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் சீரகம், அப்புறம் சோம்பு போட்டு பொரிச்சுக்கோங்க. அதோட கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. கடைசியாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சில்லாவும் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கி நம்ம ஆற வச்சிடலாம். இதுக்கிடையில் நம்ம குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் விட்டால் தான் நாட்டுக்கோழி குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பட்டை, 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 5 பல்லு பூண்டு போட்டு தாளிச்சிக்கோங்க. இதோட கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கடையில் நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்த நாட்டுக்கோழி இதில் சேர்த்துக்கலாம்.
அளவாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழிலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் அளவாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி விசிலையும் போட்டுடலாம். 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ திறக்கலாம். பாருங்கள், வீடே கமக்கிற நாட்டுக்கோழி குழம்பு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் தயாராக இருக்குது. இதை நீங்கள் வந்து செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறவங்க இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு செமி கிரேவியாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சனை ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.